எல்லாருக்கும் வணக்கம். பேசலாமா? நான் அபின் ஹரிஹரன், அதர்ஸ் படத்தோட டைரக்டர். நவம்பர் 7th வந்துட்டு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இட்ஸ் மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த படத்தில் வந்து நாங்கள் ஒரு நியூ ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், மிஸ்டர் ஆதித்ய மாதவன். அண்ட் கௌரி கிஷன் அண்ட் அஞ்சு குரியன் ரெண்டு பேரும் அனதர் லீட் ரோல்ஸ் பண்ணுறாங்க. ஆதித்ய மாதவன் வந்து ஒரு காப்பா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் கௌரி கிஷன் வந்துட்டு ஒரு டாக்டரா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஞ்சு குரியன் ஆல்சோ ஒரு போலீஸ் கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் மனிஷ்காந்த் சார், ராமதாஸ் சாரும் வந்துட்டு ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே அவங்கவுங்களோட அந்த கேரக்டரில் வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸ் நிறையவே வந்துட்டு இதில் இருக்கும். அது மட்டும் என்னால் ஷேர் பண்ண முடியும். அண்ட் ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லர்ங்கிறது வந்துட்டு இந்த ஒரு கிரைம் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டோரியிலும் இதுவரை வராத மாதிரி ஒரு புது கிரைமாக வந்துட்டு ஒன்று நாங்கள் பண்ணியிருக்கோம், காமிச்சிருக்கோம். பட் இட் ஹாஸ் ஏ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் வெல். அப்படி ஒரு தீம் ஃபைனலாக வந்துட்டு அதை கன்க்ளூஷனில் இருக்கும். வேற ஏதாச்சும் மெடிக்கல் கிரைம்னா என்ன மாதிரியான? மெடிக்கல் கிரைம் ஐவிஎஃப் ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான ஒரு ஸ்கேம் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு 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 பேக்ட்ராப் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதாவது ஒரு ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வழி பிறக்கிற குழந்தைங்களுக்கு சில பிரச்சனை வருது, அது செயற்கையாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரியும் போது போலீஸ் வந்துட்டு அது கேஸ் ஃபைல் பண்ணி அதுலேருந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனில் வந்துட்டு லீட். ஏதாவது உண்மை சம்பவங்களை வச்சு பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இந்த கிரைம் ஆக்சுவலி இந்த மாதிரி டெக்னிக்கல் திங்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு. பட் அதுக்கான ஒரு ரியல் காஸ் என்னன்றது வந்துட்டு சர்டன் ரீசன்ஸ்ல நம்மளால டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. பட் அது வந்து ஒரு இன்டைரக்ட் பேசிஸ்ல நம்ம அதை வந்து காமிச்சிருக்கோம். பட் ஆனால் அந்த கிரைம் ஏன் வந்துச்சுன்னா அது ஒரு ஆன்டகனிஸ்ட் வந்து இது வந்து எந்த ஒரு லாபியோ நம்ம வந்துட்டு அதில் காமிக்கிறது இல்லை. இது வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரைம் பேக்ட்ராப் சூஸ் பண்ணி அவரோட வெஞ்சன்ஸை வந்துட்டு அவர் கிரியேட் பண்ணுறாரு. ஐ மீன் அவர் அந்த வெஞ்சன்ஸ் வந்துட்டு அவர் அந்த விதத்தில் காமிக்கிறாரு. ஸோ த்ரூ தட் வே வி கேன் சி தெர் ஆர் சம் கிராக்ஸ் இன் த சொசைட்டி. அதை வந்து நான் பதிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளான ஒரு காஸ் வந்துட்டு அதோட கன்க்ளூஷனை நான் சொல்ல வர்றது அதில் பதிவுபடுத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் படம், அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் இந்த ஐவிஎஃப் கிரைம் அப்படின்றது எதுக்காக வந்துச்சு? எனக்கு ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நம்மளோட சொசைட்டில நடக்கிற சில விஷயத்துல ஒரு 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 ப்ராப்ளமா வந்துட்டு நான் பதிவுபடுத்தணும்னு நினைக்கும் போது அதுக்கு வந்துட்டு எனக்கு இந்த ஒரு மெடிக்கல் கிரைம் பேக்ட்ராப் தேவைப்படுது. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த கிரைம் என்னங்கிறத ரிசர்ச் பண்ணும்போது அதுக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு நாங்கள் ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படிதான். பட் ஆனால் ஒப்வியஸ்லி அந்த கிரைம்ஸில் அதில் சொல்கிற நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி இருக்கு. பட் ஆனால் அந்த கிரைம் எப்படி கிரியேட் பண்ணுறோங்கிறது வந்துட்டு நம்ம இன்டைரக்ட் தான் சொல்லியிருக்கோமே தவிர அது டைரக்டாக சொல்ல முடியாது. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் ஆக்சுவலி இப்போ நான் வந்து இந்த ஒரு பேசிக்கலி நான் வந்து ஒரு எடிட்டர் ஆக்சுவலி. ஸோ நான் இந்த பேக்ட்ராப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு மூவி ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் போகும்போது வித் ப்ராப்பர் ஸ்டோரி போர்டிங்லேருந்து எல்லாமே அந்த ஒரு ஃபார்மேட்டில் பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்த போது அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அண்ட் எனக்கு ஒரு நியூ ஃபேஸ் வேணும் அப்படின்னு ஏன் நினச்சேன்னா, ஒரு கிளீஷியாக வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு ஒரு கிளைமேக்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம இதில் வச்சுருக்க மாட்டோம். ஸோ இப்போ அதுக்கு அந்த ஒரு அட்டெம்ப்ட் ஒரு டேட்டை பண்ணுறதுக்கான ஒரு புஷ் ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நியூ ஃபேஸ் வச்சு பண்ணுனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு அந்த தாட் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ஆடிஷன் பண்ணும்போது எனக்கு வந்து ஆதித்ய மாதவனோட பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து பார்த்தாச்சுன்னா நிறையவே அவர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. பிகாஸ் அவருக்குள்ளேயே ஒரு இன்பார்ன் டேலண்ட் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அது எனக்கு வந்து ஓகே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிரியேட் ஆச்சு. ஓகே இவரால் வந்து, ஏன்னா நீங்கள் அந்த டீசர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அது ஒரு நியூ ஃபேஸ் பண்ண ஒரு ஃபீல் இருக்காது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஈவன் செட்லையுமே வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு சீன் அவர்கிட்ட கொடுக்கும்போது அதுக்கான டெடிக்கேஷன் அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனாகவே நிறைய பண்ணியிருக்கேன்.
ஸோ அப்படிதான் நான் வந்து ஹீரோ வந்துட்டு எனக்கு கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ கௌரி கிஷன் இல்லை அஞ்சு குரியன் இவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து ஸ்டோரி நரேட் பண்ணும்போது அவங்களுமே ஃபுல் இன்வால்மெண்டாக எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க. பிகாஸ் இப்போ நாங்கள் 2 பேரும் புதுசு அப்படின்னாலும் தே ஆர் வெல் நோன் ஆர்டிஸ்ட். ஸோ நான் ஒரு ப்ராப்பர் டிஸ்கிரிப்டிவான ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணால் மட்டும்தான் ஐ கேன் கன்வின்ஸ் தம். ஸோ அந்த ஒரு இடத்துல ஐ திங்க் நான் அதில் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுமே வந்துட்டு நிறைய மெடிக்கல் ரிலேட்டடான குவரிஸ் எல்லாமே கேட்கும்போது எனக்கும் அந்த கிளாரிட்டி அவங்க எந்த அளவுக்கு எடுத்தாங்கிறதுல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு சார். ஸோ அந்த ஒரு இதுலேருந்து தான் அடுத்த ஒரு இது சைனிங் ஆகிறதுக்கான ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் ராமதாஸ் சாருமே நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு முழுக்க ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படி இருந்தாலுமே ஆடியன்ஸுக்கும் ஒரு என்டர்டெயின் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஸோ ஐ ஃபீல் பட் லைக் அவர் அதுக்கு கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஃபில் பண்ணியிருக்காரு அப்படின்னா. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஐவிஎஃப் கிரைம் அப்படின்றது இருக்கா உண்மையிலேயே? நீங்க உங்களை சார்ந்தவங்க யாராவது இதுல யாராவது பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா? இன்னொன்று, இந்த ஐவிஎஃப் கிரைம் அப்படிங்கும் போது டாக்டர் சைட்ல நிறைய எதிர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே ஏதாவது வந்திருக்கா? இல்ல, ஆக்சுவலி நான் ஐவிஎஃப் இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், தட் இஸ் த ரியல் டேர்ம். ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு சென்னையில் நிறைய நடக்குது. பட் அட் எனி காஸ்ட் நம்ம வந்துட்டு இது எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸுக்கோ டாக்டர்ஸுக்கோ எகென்ஸ்டாக வந்துட்டு நாங்கள் இது போர்ட்ரே பண்ணலை. தட் ஐ கேன் அஷ்யூர் யூ. பிகாஸ் இந்த படத்துல லீட் ஹீரோயின் வந்துட்டு ஒரு டெடிகேட்டடான ஒரு டாக்டர் கேரக்டர் தான் பண்றாங்க. அண்ட் ஷீ இஸ் த ஒன் ஹூ இஸ் ஃபைண்டிங் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி த ப்ராப்ளம் இஸ். ஸோ அந்த ஒரு விஷயத்துல ஐ கேன் அஷ்யூர் தட் இது வந்து எந்த ஒரு விதத்துலையும் ஹாஸ்பிட்டல்ஸுக்கோ டாக்டர்ஸுக்கோ எகென்ஸ்ட் கிடையாது. பட் எல்லா டிபார்ட்மெண்ட்லுமே ஒரு ஃபார்ஜரி நடக்கிறதுக்கான நிறைய ரீசன்ஸ் ஒரு பர்சன் வழியா வரலாம். ஸோ அந்த பர்சன் வழியா வரும்போது அது எப்படி வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அது ஃபைண்ட் அவுட் பண்றாங்கிறதா அந்த கதையோட சுவாரஸ்யம். ஹீரோயின் கௌரி கிஷன் வந்து டாக்டர் கேரக்டர் பண்றாங்க. அண்ட் அஞ்சு குரியன் வந்துட்டு போலீஸ் கேரக்டர். அண்ட் அப்புறம் வந்து ராமதாஸ் சார் வந்து போலீஸ் கேரக்டர் பண்றாரு. அண்ட் ஹரிஷ் பாரடி இருக்காரு, நண்டு ஜெகன் இருக்காரு, டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் சார் அவர் இருக்காரு. ஸோ நிறைய மாலா பார்வதி, நிறைய வந்துட்டு வெரி டேலண்டட் ஸ்கில் ஆர்டிஸ்டுமே வந்துட்டு இதுல வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்கிறது வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஏன் நீங்க காமெடி படமே பார்க்க அப்படி இல்லை, இந்த இது அந்த மாதிரி அமைஞ்சது. அதுதான் சொன்னாரே சாரே, இந்த பிரேம்ல நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான் சீரியஸா போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு ஜோக்கர் மாதிரி அப்பப்ப ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ரிலீஃப்காக. ஆனா அந்த ரிலீஃப்லயுமே இதுல வந்துட்டு அவருக்கும் சீரியஸான நிறைய சீன்ஸ் இருக்கும். ஆக்சுவலி நீங்க படம் பார்க்கும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயுமே வந்துட்டு நீங்க இந்த டீசர்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் காமெடி எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு 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 ஸ்பேஸ் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஸ்கிரீன் பிளே கண்டிப்பா இருக்கு. மியூசிக் வந்து ஒப்வியஸ்லி ஜிப்ரான் சார் தான் வந்துட்டு இதோட ஆர்ஆர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்லாம் ரொம்ப பெரிய சீனியர் மியூசிக் டைரக்டர் இல்லையா. ஸோ அவங்கள நான் அப்ரோச் பண்ணும்போமே ஐ ஷுட் பி வெரி கான்ஃபிடென்ட் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அந்த விஷயத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்குங்கிறது வந்துட்டு பதிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை எனக்கு இருக்கு. ஸோ அது நான் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே எனக்கு எந்த மாதிரி ஒரு மியூசிக் பேட்டர்ன் வேணும், இல்லைன்னா எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எந்தெந்த இடத்துல வேணும். ஸோ இதெல்லாமே அவர் சார் கேட்கும்போது நான் டிஸ்கிரிப்டிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு முடிஞ்சது. பிகாஸ் கொஞ்சம் மியூசிக் பேக்ட்ராப் எனக்கும் இருந்ததுனால எனக்கு அது வந்து கொஞ்சம் ஈஸியாக நரேட் பண்ண முடிஞ்சது. அண்ட் அவருமே அதுக்கப்புறமா ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி ரீல்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு அந்த டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸ்லையுமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு ஒரு ப்ராப்பரான மேனர்ல ஃபைனலா அந்த ஆர்ஆர் நல்லபடியா சூப்பரா வந்திருக்கு. நீங்க வந்து பார்த்து சொல்லுங்க. ஹீரோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. சார், இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா. ஸோ அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச் எனக்கு தோணுது. பட் யாருமே செட்லேயும் சரி, ஜென்ரலாக நடிச்சவங்களும் சரி, எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் படம் நம்ம வந்து போலீஸாக நடிக்கிறது அது வழக்கமாக நம்ம கிடைக்கிற விஷயம் இல்லை. ஏன்னா அந்த விஷயத்தில் எனக்கு வந்து அபின் சார் கண்ணுக்கு நான் ஒரு போலீஸாக தெரிஞ்சதே ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா நான் இது வரைக்கும் மீசை இந்த படத்துக்கு தான் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன். அதனால் இந்த படத்துக்கு நான் ஃபஸ்ட்டு வச்சப்போ இவருமே நம்பலை.
நான் இந்த லுக்கில் தான் இருந்தேன். இவனை எப்படி போலீஸ் சார் நீங்கள் ஆடிஷன் பார்த்துட்டு சில பல மாடுலேஷன் கொடுங்க, நான் உங்களுக்கு கேட்குறத கொடுத்துருவேன்னு. ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு நம்ப வச்சு உள்ள கொண்டதில் நான் வெரி ஹாப்பி. அண்ட் பார்க்கும்போதும் அவர் ஹாப்பி தான் நினைக்கிறேன். ஸோ அதனால அதான் சார் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சேன் சார். அது ரொம்ப ஒரு முக்கியம்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பாட்டில் வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க போது நான் ரொம்ப நர்வஸாக இருக்கும். இப்போ எனக்கு இப்போவே கை நடுங்குது. ஸோ ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா 40, 50, 60 பேர் வந்து இவன் எப்படி நடிப்பான் என்ன பண்ணுவாங்கிறத பார்க்கறதுக்காக அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் டெக்னீஷியன்ஸும் சரி, அரவிந்த் சிங் எங்களோட டிஓபியும் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சார். ஸோ அதுக்கு ஐம் வெரி ஹாப்பி. இந்த டீமோட ஒர்க் ரொம்ப சந்தோஷம். ஆமா, என் அம்மாவுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது நான் ஒரு டாக்டர் ஆகணும். அது முடியல, பட் டாக்டரா நடிக்க முடிஞ்சது. இல்ல வாழ்ந்திருக்காங்க, ஒரு டாக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஒவ்வொரு சீன்லயுமே வந்துட்டு ஒரு டாக்டரோட பாடி லாங்குவேஜ் இருந்து எல்லாமே அப்படி கரெக்டா வந்திருக்கு. ஸோ இல்ல, ஆஸ் அன் ஆடியன்ஸ் கூட நான் இப்படி ஸ்பெஷலா ஒரு ஃபீல்டு பத்தி பேசுற ஒரு சப்ஜெக்ட்னா நான் ரொம்ப ஒப்சர்வ் பண்ணி பார்க்குற ஒரு பர்சன். ஸோ இப்போ சில சின்ன விஷயத்துல கூட அவங்க பண்ற விதம் அதெல்லாம் மிஸ் ஆச்சுன்னா நான் இமீடியட்டா அப்சர்வ் பண்ணுவேன். ஸோ அது நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆசைனால கொஞ்சம் கேள்வி கேட்டு இவரை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணேன். பட் டெஃபினெட்லி பிகாஸ் ப்ரொஃபஷனலி நாங்கள் ஒரு டாக்டர் இல்லை, இவர் ஒரு போலீஸ் இல்லை. ஸோ வி நீட் டு டூ தட் ஸ்டடி. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆஸ் அன் ஆக்டர் எப்போவுமே சேலஞ்சிங்கான கேரக்டர் இல்லை நம்ம இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோல் பண்ணும்போது தான் இன்னும் நம்ம எக்ஸைட்டிங்காக வி கேன் ஒர்க் எவ்ரிடே. ஸோ ரொம்ப நல்ல ஒரு டீம். சார் கூட ரொம்ப அப்ரோச்சபிளாக இருந்தார். ஆதித்யா ஒரு நியூ கமராக எனக்கு ஃபீல் ஆகலை. ரொம்ப மெச்சாரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் நடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ யா, ஐ திங்க் ஹி ஹாஸ் அ கிரேட் ஃபியூச்சர். எல்லாருமே நம்ம ஆஸ் அ டீம் அஞ்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. படமாக வரும்போது கூட சூப்பராக இருக்கும் ஆஸ் அ பேக்கேஜ். படம் வந்து November 7th ரிலீஸ் ஆகுது. அதர்ஸ் அப்படிங்கிற டைட்டில் வந்துட்டு ஆக்சுவலி நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை விட பெட்டரான ஒரு டைட்டில், ஆப்டான ஒரு டைட்டில் வேற இருக்காது. ஸோ மூவி பார்த்ததுக்கு அப்புறமா அந்த டைட்டிலுக்கு நான் எந்த அளவுக்கு ஸ்கிரிப்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ பிஃபோர் தட் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதில் சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனால இவ்வளோதான் இப்போதைக்கு சொல்லுது. அதுதான் வந்து நீங்க வந்து படம் வந்து பார்த்ததா, ஏன்னா அதுல நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ அது என்ன ரீசனுக்கு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்கிரிப்டுக்கு அப்படிங்கிறது வந்துட்டு அந்த மூவில பார்க்கும்போது ஐ கேன் அஷ்யூர் யூ இதை விட பெட்டரான ஒரு டைட்டில் இருக்காது அப்படிங்கிறது மட்டும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க படம் பார்க்குறீங்க. அண்ட் ஒன் மோர் திங் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சது வந்துட்டு, ஏன்னா இப்போ நம்ம டெக்னீஷியன்ஸ் சொல்லும்போது இன்னொரு மேஜர் டெக்னீஷியன் வந்துட்டு டிஓபி வந்து ஒரு கிரைம் த்ரில்லருக்கு வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ வந்து ஒரு டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு ஒரு டைரக்டருக்கும் டிஓபிக்கும் வந்து நல்லா ஒரு ரேப்பாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல எனக்கு வந்து அரவிந்த் சிங் வந்துட்டு ஒரு ரைட் ஹேண்டாக இருந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தார். பிகாஸ் த ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப் இப்போ நான் வந்து செட்டில் இருக்கும்போது ஒரு ஐஸ் பிரேக்கிங் எனக்கு தேவைப்படும். ஏன்னா பிகாஸ் நான் வந்து ஒரு நியூ டைரக்டர். ஸோ எல்லாமே நான் ஆர்டிஸ்ட்டும் ஒரு பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஆக்சுவலி அரவிந்த் சிங் வந்துட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த ஒரு ஐஸ் பிரேக்கிங் பண்ணி என்னை கம்ஃபர்டபுள் ஆக்கிக்கிட்டாரு. ஸோ தட் அதுக்கப்புறம் எனக்கு என்ன தேவைப்பட்டதோ எனக்கு ஈஸியாக அவர்கிட்ட இருந்து டிஸ்கஸ் பண்ணி அது ஃப்ரேமில் கொண்டு வரதுக்கு முடிஞ்சுது. ஸோ அவரோட அந்த ஒரு டெக்னிக்கல் எபிலிட்டியும் நான் இங்கே வந்து பதிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். Yeah, obviously he is happy. I think so. And இனி தியேட்டர்ல நீங்க எல்லாருமே வந்து பார்த்து அது சப்போர்ட் பண்ணும்போது ப்ரொடியூசர் இன்னும் ஹாப்பி ஆவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நீங்களும் படம் பார்த்து Thank you.